நாம் இன்றைக்கி வட்டி கணக்கு பார்க்க போகிறோம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் அந்த சமதான். கேள்வியை முதல்ல வாசிக்கலாம். ரூபாய் 5000 எனும் தொகைக்கு ஆண்டிற்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுக்கான தனி மற்றும் கூட்டு வட்டிக்குள்ள வேறுபாடு என்ன? இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு நம்ம தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு எத்தனை சதவீதம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது நார்மலாக நம்ம சாதாரண வட்டி கணக்கு போடுற மாதிரி தான். தனி வட்டி ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்றது தான் 10% வட்டி வீதம் அப்படின்றது. ஸோ நம்ம தனி வட்டியில் ஒரு வருஷத்துக்கு 10 வருஷம் ஆகுது, 10% வட்டி கிடைக்குது. அதே இது 3 ஆண்டுக்கு பார்க்குறப்ப எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னா 30% கிடைக்குது. இது ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது ஒரு வருடத்திற்கு தனி வட்டிலையும் சரி கூட்டு வட்டிலையும் சரி ஒரே மாதிரி தான் பார்ப்போம். 10% அப்படின்றது. 2வது வருஷத்தில் என்ன பார்ப்போம்னா, 2வது வருஷத்துலேயும் 10% வரும். ஆனால் முதல் வருஷத்தோட 10%லேருந்து ஒரு 10% எடுப்போம். அப்போ 10ல் 10% 1, அப்போ 21% கிடைச்சிடும் 2வது வருஷத்தில். இது கூட்டு வட்டிக்கு மட்டும் தனி வீடியோ போடுவோம், அப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 10% அப்படின்னா 20% வராது. 2வது வருஷம் 21% வரும். 3வது வருஷம் 30% வராது, 33.1% வரும். இது திருப்பி இதை நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இது மனப்பாடமாக தெரிகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா 10% அப்படின்னு கிடைச்சிரும். இதே 2 வருஷத்துக்கு 21% கிடைக்க போகுது. 3 வருஷத்துக்கு 33.1%. இதை கூட்டு வட்டி சமலை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது நம்ம தனி வட்டி 30%ன்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கூட்டு வட்டி 33.1% அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதான் 3.1%. ஏன்னா இங்கே 30% இருக்குது, இங்கே 33.1% இருக்குது கூட்டு வட்டி. அப்போ 3.1% தான் என்னதுன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வட்டி வீதத்தோட வித்தியாசம். இதை நாம் அசலோட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 100% தான் என்னது 5000 அப்படின்ற தொகை. ஆனால் நம்மளுக்கு தேவையான தொகை இது சதவீதம் 3.1% நம்மளுக்கு தேவை. அப்போ 3.1% கண்டுபிடிக்கிறதுக்கு 5000க்கு 100%னா 1% 50 அப்படின்னு பார்ப்போம். 3% 150 ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா இங்கே 2 0 போகிறப்ப இங்கே 2 0 போயிடும். அப்போ 1%ன்றது 50ன்னு கிடைச்சிரும். 3%ன்றது 3ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 150ன்னு கிடைச்சிரும். திருப்பி 0.1% மட்டும் மிஸ் ஆகுது, அது 5 அப்படின்றது. அப்போ 3.1% அப்படின்றது 155. இதுதான் ஆன்சர். இது மாதிரியான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் கிடைக்கும். அதுக்காண்டி புரியலன்னு நினைக்க வேணாம். நன்றி.